அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணா ராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ ஒரு பதிவு. என்ன பதிவுனா, குரு பயிற்சி. என்னையா அவங்கவுங்க சொல்லியாச்சு, இப்போ நீ நம்ம ஆரம்பிக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுவுமே நான் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி தான் எல்லாமே செய்வேன். சரி, அந்த குரு பயிற்சி எந்த செய்யும், யாராருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அதாவது என்னன்னா, குரு பெயர்ச்சி கோடிகளை கொட்டும். சாதாரண விஷயம் இல்லை. குரு கோடி கோடியாக கொடுக்கும். அதாவது ஜாதகத்தில் குரு அவனோட தனாதிபதி சேர்ந்து 11 இருந்தால், 9 இருந்தால், 5 இருந்தால் வாரி கொடுக்கும். அது மட்டுமல்ல, குருவை பற்றி எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். சரி, இப்போ அதை விடுங்க. குரு என்ன செய்வார் அப்படின்னா, பொண்ணும் பொருளும் வாரி கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாரு. குழந்தை பேர் இல்லாதவங்க கோயில் கோயிலாக போய் பரிகாரங்கள் செய்தாலும் அதனுடைய பலன் நிச்சயமாக கொடுப்பாரு. ஆமாம், அதாவது ஒரு லீடர்ஷிப் அதையும் செய்வார். குருவுக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. சரி, இப்போ இந்த குரு பெயர்ச்சி 2/6/26 2026 குரு பெயர்ச்சி திருக்கணிதம் படி. சரி, இப்போ இந்த குரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 2, 5, 7, 9, 10, 11 வந்தா ஆஹா ஓ அப்படின்வாங்க. இருக்கட்டும், மற்ற இடத்துல வந்தா கொடுக்காதா? அதாவது 3, 6, 8, 12 குரு வந்தா ஒண்ணுமே செய்யாதா? அவ்வளவுதானா? அது பவர் இல்லையா அப்படின்னு கூட நான் நினைக்கிறது. அதே மாதிரி நான் கேட்கறதும் உண்டு. நிச்சயமா 3, 6, 8, 12 குரு வந்தால் பிரமாதமான வாழ்க்கை என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கிறேன், கொடுத்திருக்கு. சரி, இப்போ 3 ரிஷப ராசிக்கு குரு கடகத்துல தான் வந்திருக்கு. கடகம் உச்சமான இடம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு அங்க வரும். இந்த ரிஷப ராசிக்கு 3ல குரு வந்ததுன்னா என்ன, 2ஆம் தேதி வந்திருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு குரு 3ல வந்திருக்கு. என்ன செய்யும் அப்படின்னா, சாதாரணமா என்னுடைய தீம் என்னன்னா, குரு உட்கார்ந்த இடத்தை விட பார்க்கிற இடம் பலனை அள்ளி கொடுக்கும். விசேஷமான குணம் உண்டு. ஆமா, இப்போ கடகத்துல குரு உட்கார்ந்தது. சரி, இந்த குரு இங்க பாக்குது, இந்த இடத்த விஷயத்தை பாக்குது. அதே குரு மகரத்தை பாக்குது. அதே குரு மீனத்தையும் பார்க்குது. சரி, இந்த பார்வை 5, 7, 9 குருக்கு பார்வை. இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாமதப்பட்ட திருமணம் நடக்கும். 2வது, திருமணம் ஆகி இருந்தால் மனைவியால் யோகம் உண்டு. 3வது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்தாலும் பிரமாதமா கொடுக்கும். பல கஷ்டங்களை தீர்க்கும். சப்தமஸ்தானம் அல்லவா, பல கஷ்டங்களை தீர்க்கும். இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. குரு யாரு? ரிஷபராசிக்கு லாபாதிபதி. அதே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி. அந்த ரிஷபராசிக்கு 8 கூடியவன் 3ல இருந்தால் பெருத்த யோகம். கோச்சாரத்திலையும் சரி, ஜாதகத்திலையும் சரி, 3, 6, 8, 12 கூடியவன் 3, 6, 8, 12 இருந்தால் பெருத்த யோகம். ஆகவே ரிஷபராசிக்கு குரு 3ல இருந்து, அதாவது உபஜயஸ்தானத்தில இருந்து கலத்திர ஸ்தானத்தை 7ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு போகும் வாய்ப்பும் உண்டு. நண்பர்களால் லாபம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யும். குழந்தை பேர் இல்லாத அவங்களுக்கும் குழந்தை பேரும் உண்டாகும். சரி,
அடுத்து சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு குரு 12ல. சரி, பொதுவா சொல்லுவாங்க 3 6 8 12ல இருந்தால் சாதாரணமா ஏதோ சொல்ல வேண்டியதுதான். சிறைவாசம் வரும், நோய் நொடி வரும், உடல்நிலை பாதிக்கும், உற்றார் உறவினர் சண்டை வரும், சொத்துல பிரச்சனை வரும், அலைச்சல் கொடுக்கும். அதெல்லாம் சும்மா. உட்கார இடம் மெயின் இல்லை. இப்போ சொல்றேன், பார்க்கும் இடம்தான் பவர் குருவுக்கு. சிம்ம ராசிக்கு 12ல் இருந்தாலும் நிச்சயமா யோகத்தை கொடுக்கும். பிராக்டிக்கலா பாருங்க நான் சொல்றது ஆகுதா இல்லையான்னு. எப்படின்னா, சிம்ம ராசிக்கு 4வது ஸ்தானத்தை சுகஸ்தானத்தை குரு பார்வை, சிம்ம ராசிக்கு 6வது ஸ்தானத்தை குரு பார்வை, சிம்ம ராசிக்கு 8வது ஸ்தானத்தையும் குரு பார்வை. சரி, சிம்ம ராசிக்கு குரு யாரு? சிம்ம ராசிக்கு குரு இங்க இருக்கிறவரு, அதாவது இந்த இடத்துக்கு ஆறக்கூடியவன். அதே நேரத்துல சிம்ம ராசிக்கு 8 12ல உட்கார்ந்தான். விபரீத யோகம் தானே. 6 8 12 தான் நான் சொல்றேனே. ஜாதகத்துல மட்டும் சொல்றோம் 6 8 12 6 8 12ல இருந்தால் பெருத்த யோகம். ஏன் கோச்சாரம் கொடுக்காதா? சிம்ம ராசிக்கு 12ல குரு நிச்சயமா யோகம் கொடுக்கும். சரி, ராசிக்கு 4 குரு பார்க்கறதுனால ஐயோ சொந்த வீடு இல்லையே அவஸ்தப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, வண்டி, வீடு, வாசல், வாகனம் எல்லாம் கொடுக்கும். உற்றார் உறவினர் எல்லாம் ஒன்றும் சேருவாங்க, சுபகாரியங்கள் நடக்கும். அதே நேரத்துல சிம்ம ராசிக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் தீரும், கவலையே இல்லை. ஆகவே நீங்க குரு 12ல இருக்கு, என்ன பயமே வேணாம். 12ல இருந்தாலும் 6வது ஸ்தானத்தை பார்க்குது. 6 என்ன? சத்ரு ஜெயம், கோர்ட்டு கேசு வழக்கு தொல்லை எல்லாமே ஓடி போயிடும். ஆமா, எல்லாமே மூளை கொண்டு செய்திடும். கடன் தொல்லை எல்லாமே நீங்கும். பல நாள் இருந்த நோய் நொடி, சொரியாசிஸ் இருந்தா கூட தீரும். அம்பாள் அனுகிரகம். அது பல நாள் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நோய், அது ஸ்கின் ப்ராப்ளம், அதெல்லாம் கூட தீரும், சந்தேகமே இல்லை. 6, அதாவது விரோதியம் நண்பன் ஆயிடுவான் இங்க 6ல. எது? ராசிக்கார குரு பார்க்கறதுனால. அது மட்டுமல்ல, ராசிக்கு 8 குரு பார்க்குது. 8 யாரு? அப்பா சொல்லவே வேணாம். அதாவது கோர்ட்டு கேஸு எல்லாம் ஆகி சிறைவாசம் போற அளவுக்கு இருந்தாலும் இவர் பார்வை காப்பாத்திடும், கவலையே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் தீரும், பெருத்த கடனையும் தீர்த்து வைக்கும். 8. அதே நேரத்துல லக்கி லாட்ரி பிரமாதமா கொடுக்கும். ஆமா, எதிர்பாரா தன பிராபத்தி 8 இருந்தா. 8 சாதாரண விஷயம் இல்லை, எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த குரு பார்க்குது. ஆகவே 12ல இருக்கு, என்ன ஆகுமோ? அடுத்தவங்க எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போங்க, ஒரு பயமும் இல்லை, பிரமாதமா வருவீங்க. சரி, இங்க இருக்கிறதுனால என்னடா, நான் இன்னொன்னு உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு 6க்கு 3ல அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யும் அந்த பார்வைனா, உங்களுக்கு நாடு விட்டு நாடு போறது, கம்யூனிகேஷன் அதிகமாகிறது, அதெல்லாம் கூட கொடுக்கும். பொதுவா சொல்லணும்னா 3 6 8 12ல குரு இருக்கிறது பெரிய யோகத்தை நிச்சயமா கொடுக்கும், கவலை வேண்டாம். சரி, அடுத்து தனுசு. இந்த தனுசுக்கு 8ல குரு இப்ப தற்காலம் கோச்சாரம். சரி, 8 கேட்கவே வேணாம். ஐயோ அஷ்டம குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு 1000 சொல்லலாம், ஒன்னும் அகப்படாது. ஆமா, எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆமா, எப்படின்னா இந்த குரு தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குது, தனுசு ராசிக்கு தனத்தை பார்க்குது, இந்த ராசிக்கு துவஸ்தானத்தை பார்க்குது, விரயஸ்தானத்தை பார்க்குது. இத்தனை நாள் இருந்த விரயங்கள் எல்லாம் குறியிடும், தேவையில்லாத விரயம் ஆகாது. 12 புண்ணிய யாத்திரை, அதாவது கோயில் குளம் எல்லாமே போயிட்டு வருது.
அதெல்லாம் காட்டும். மூணாவது, அப்ராடு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்ராடு போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். பல நாள் பிரச்சனையா இருந்த கடன் தொல்லை தீரும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபம் குறையும். ஏன்னா ரெண்ட பாக்குது. எதிர்பாரா தனம், ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தா போதும், 10,000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எதிர்பாரா வாரி கொடுக்கும். தனஸ்தானத்தை குரு பார்வை. ஏன்னா அவன் ஜன்மாதிபதி இல்லையா, குரு வாரி கொடுப்பான். அதனால 8ல் இருக்குதுன்னு ஒரு காலம் பயப்படாதீங்க. கண்டிப்பா இந்த கோச்சாரம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்க பார்த்துக்கினே வாங்க. இதுக்கு சொல்றாங்க, நோய் வரும், நொடி வரும், சிறைவாசம் வரும், தொல்லை தொந்தரவு, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் குரு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். எங்க பார்க்குதோ அந்த இடத்தை யோகம் செய்து வாரி கொடுப்பாரு. தனத்துல குடும்பத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த குழப்பம், குடும்பத்துல இருந்த அடிதடிகள் எல்லாமே நீங்கும். உறவுகள் நன்றாக இருக்கும். வாக்கு பலித்தம் உண்டாகும். ஆகவே தனுசு ராசிக்கு 2ல் குரு பார்வை பார்க்கறதுனால பிரமாதமா வருவீங்க. கவலையே படாதீங்க. ஆமா. அதுக்கப்புறம் கும்பராசி. சரி, கும்பத்துக்கு யாரு குரு அப்படின்னா தனாதிபதி, லாபாதிபதி. சரி, அவர் எங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு? 6ல். ஐயோ 6 இல்லையா? 6ல் இருக்கலாமா? ரோகம் கொடுக்குமே, கடன் கொடுக்குமே, தொல்லை தொந்தரவு கொடுக்குமே, வழக்கு கொடுக்குமே, பேத்திக்கினே போலாம் பக்கம் பக்கமா. ஒன்றும் கொடுக்காது. பார்வைதான் முக்கியம் இப்போ சொல்லுவேன். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட், குரு பார்க்கக்கூடிய புண்ணியம் தான். குரு பார்க்கறது தானே, பார்க்குற இடம் தான் பிரமாதமா வரும். ஆமா. அப்ப கும்ப ராசிக்கு குரு 9ஆம் பார்வையா தனத்தை பார்க்குது. அதே நேரத்தில் 5ஆம் பார்வையா கும்ப ராசிக்கு 10 பார்க்குது. கும்ப ராசிக்கு 12 விரயத்தையும் பார்க்குது 7ஆம் பார்வையா. என்ன செய்யும்? முதல்ல வரலாம். கும்ப ராசிக்கு தனத்தை பார்க்கறதுனால, 2 பார்க்கறதுனால முக்கியமா குடும்பத்துல இந்த குழப்பம் தீரும். அதே நேரத்துல இந்த கும்ப ராசிக்கு தாய் ஸ்தானத்துக்கு லாபத்தில் இருந்தனால பல நாள் பிரச்சனையா இருந்த தாயார் உடல்நிலை பிரமாதமாகும். மனக்குழப்பங்கள் தீரும். கும்ப ராசிக்கு 2 குரு பார்க்கறதுனால இழுத்தச்சின்னு இருந்த கடன், வசூல் ஆகாத கடன் தானா வருவான். ஐயா ஏதோ என் கையில இருந்த கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பான். ஏன்னா குரு பார்வை விடாது. அது மட்டுமல்ல, இந்த கும்ப ராசிக்கு பல நாள் கோகர்ணம் கஜகர்ணம் போட்டு நின்றாங்க உத்தியோகத்துக்கு. வருமா வருமானு இப்போ வரும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா 10 பார்க்குது. என்னையா வியாபாரம்? ஒன்றும் இல்லையா, மூட்டிட்டு போயிடலாம் கம்முன்னு இருக்கிற வெற்றினு காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்க எப்போ ராசிக்கு 10 குரு பார்க்குதோ தொழில் பிரமாதமா அதுக்கு வேண்டிய உத்வேகம் கொடுக்கும். அதுக்கு வேண்டிய சப்போர்ட்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதையும் பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடல. இத்தனை நாள் அதுதான் பொறுமையா இருந்தேன். நிறைய பார்த்தேன். 2ல் வந்தா, 5ல் வந்தா, 7ல் வந்தா, 9, 10, 11, ஆஹா ஓஹோ. மீதெல்லாம் என்ன சும்மாவா இருக்கும்? இதெல்லாம் கூட பார்வை இதெல்லாம் கொடுக்கும். ஜீவனத்தை பார்க்கறதுனால உத்தியோக உயர்வு, உத்தியோகத்துல லாபங்கள், அதே நேரத்தில் மேல் அதிகாரி ஒரு ஆதரவு, அனுசரிப்பு எல்லாமே கொடுக்கும். சொந்த வீடு கட்டுவீங்க, இல்லை வீடாவது வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, நிச்சயமா நடக்கும். சரி, 12ல் என்ன செய்யும்? விளையாட்டுத்துறை இருந்தா அதுல முன்னேற்றம் கொடுக்கும். எதிர்பாரா ஒரு பேரும் புகழ கொடுக்கும். ஃபாரின்லாம் போயிட்டு வருவீங்க. 2வது இந்த விரயம் கொடுக்கும். எப்படி? 2 குரு சுப விரயம் கொடுக்கும். சாதாரணமான விரயம் இல்லை, தேவையில்லாத விரயம் இல்லை, சுப விரயம் கொடுக்கும். அதே கும்பராசிக்கு லாபாதிபதி 11 குடும்பத்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். வாக்கு வன்மை, ஹை எஜுகேஷன், படிப்படியான ஒரு முன்னேற்றம். சீட்டு வருமா ட்ரை பண்ற அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நீங்க, ஐயா சீட்டு வந்துச்சியா, எனக்கு பிரமாதையா, எதிர்பார்க்கலையா? ஏன்னா 12 திடீர்னு யோகத்தை குத்துருவான். அதனால நண்பர்களே இப்பவும் சொல்றேன், 3, 6, 8, 12ல் உங்களுக்கு குரு இருக்கா? கவலையே வேணாம்.
குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடம்தான் பவர்ஃபுல். அந்த இடம்தான் யோகத்தை செய்யும். குரு பார்க்க கோடி புண்ணியம். ஆகவே நீங்க முக்கியமா இதை பாருங்க, மற்றபடி எதுவும் பார்க்க வேணாம். நன்றி, வணக்கம்.